மாரிதாஸ் அவர்களே, அரசியல் விமர்சனம் செய்வது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அங்கம். ஆனால் விமர்சனம் என்பது உண்மைகள், ஆதாரங்கள் மற்றும் நேர்மையான பகுப்பாய்வின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தொடர்ந்து எதிர்மறை செய்திகள், பரபரப்பை உருவாக்கும் தலைப்புகள் மற்றும் ஒரே கோணத்தில் மட்டுமே விஷயங்களை முன்வைப்பது ஒரு கட்டத்தில் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. பார்வையாளர்களுக்கு உண்மையை தெரிவிப்பதற்கும் அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது. பல நேரங்களில் உண்மை மற்றும் ஆதாரங்களை விட வைரலாகும் நோக்கமே முன்னிலையில் இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் உங்கள் யூடியூப் கருத்து பகுதியை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுகிறது. உங்களை பாராட்டும் கருத்துகள் மட்டும் அதிகமாக தெரிகின்றன. உங்களுடன் உடன்படாத கருத்துகள், விமர்சனங்கள் அல்லது கேள்விகள் ஏன் காணப்படுவதில்லை? அவை நீக்கப்படுகிறதா, மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் பலரிடமும் உள்ளது. கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசும் ஒருவர் மாறுபட்ட கருத்துகளுக்கும் சமமான இடம் கொடுக்க வேண்டும். விமர்சனங்களை எதிர்கொள்வதே ஜனநாயகம். அவற்றை மறைப்பது அல்ல, திறந்த விவாதம்தான் உண்மையை வலுப்படுத்தும். விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பது நம்பிக்கையை உருவாக்கும். ஆனால் பாராட்டுகளை மட்டும் முன்னிலைப்படுத்தி மாறுபட்ட குரல்களை புறக்கணிப்பது நம்பிக்கையை பலவீனப்படுத்தும். வைரலுக்காக உருவாக்கப்படும் சத்தம் தற்காலிகம். ஆனால் உண்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை மட்டுமே காலத்தின் சோதனையை வெல்லும். எதிர்மறை வீடியோக்கள் மூலம் கவனத்தை பெறலாம், ஆனால் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது. இறுதியில் மக்கள் நினைவில் வைத்திருப்பது பரபரப்பை அல்ல, உண்மையைத்தான். வாழ்க வளமுடன்.